ம். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். அம்மா எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க? அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். எதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா சார்? நாங்கள் நல்லா இருக்கேன். நல்லா போய்ட்டுருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் இப்போ உங்கள் ஹியரிங் எய்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பட்டன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 பட்டனில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 சரிங்களா? அடுத்தது நம்பர் 2, நம்பர் 3 ஓகேங்களா? அந்த 3 பட்டனில் ஓகேங்களா? 1, 2, 3 இந்த 3 பட்டனில் ஃபஸ்ட்டு உள்ள பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஸோ 12 செகண்ட்ஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஆஃப் ஆயிரும். சரிங்களா? மறுபடியும் அகெயின் அதை ஆன் பண்ணணும் அப்படின்னா அதே பட்டனை அதே 12 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆன் ஆயிரும். சரிங்களா சார்? இதான் ஆன் ஆஃப் பட்டன். சரிங்களா? ஆன் ஆன உடனே உங்களுக்கு இதில் பிளிங்கிங் க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகும். சரிங்களா? அகெயின் ஆஃப் ஆனோன்னா அது க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகிட்டு தான் ஆஃப் ஆகும். சரிங்களா சார்? ஸோ இப்போ சவுண்டு அதிகமாக வைக்கிறதுக்கு இந்த மேலே உள்ள பட்டன் அழுத்துனீங்கன்னா சவுண்டு அதிகமாக வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 பட்டனும் வால்யூம் கண்ட்ரோல். இது அழுத்துனீங்கன்னா சவுண்டு ஜாஸ்தி, இது அழுத்துனீங்கன்னா சவுண்டு கம்மி. சரிங்களா? ஸோ இது சவுண்டு கம்மி, இது சவுண்டு ஜாஸ்தி. இது ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படிங்கிறனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். மேற்கொண்டு சவுண்டு எதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சவுண்டு மேலே கீழே அழுத்தி கூட குறைச்சல் வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மிஷினில் பேட்டரி தீரும்போது பிபின்னு சார்ஜ் குறையும் போது நீங்கள் சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சார் சார்ஜர் பாக்ஸு. நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற சார்ஜர் பாக்ஸு. இது ஜஸ்ட் ஒரு டெமோ உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இது மேலே இருக்க இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டோம் நம்ம ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ இந்த இதுதான் இருக்குது. சரி, இதில் இருக்க இது சார்ஜர் பாக்ஸு. இது நீங்கள் கேபிளில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த சார்ஜர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் கலர் மிஷின் வந்து ரைட் பாக்ஸில் வைக்கணும். லெஃப்ட் கலர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வைக்கணும் சார். மிஷின் சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி லைக் உள்ளுக்குள்ளே இப்படி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்படி வச்சிங்கன்னா இதில் நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே ஓகேங்களா? இதில் சார்ஜ் பின் கனெக்ட் பண்ணோன்னா இல்லை க்ரீன் கலரில் லைட் எரியுங்க. சரிங்களா? இதில் சார்ஜ் வச்ச உடனே ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த பட்டன் பக்கத்தில் க்ரீன் கலரில் லைட் எரியும். ஸோ அப்போவே நீங்கள் சார்ஜ் போட்டுட்ருக்கேன், சார்ஜ் ஏறிட்டுருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சார்ஜர்லேருந்து இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். சார்ஜர்லேருந்து எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் ஆன். நீங்கள் எடுத்த உடனே காதில் தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அது ஆன்லேயே இருக்கட்டும். இல்லை நான் ஒர்க் இருக்குது நான் எடுத்துகிட்டு அப்புறம் போட்டுக்கிறேன் அப்படின்னா சார்ஜர்லேருந்து எடுத்த உடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வச்சுட்டு பிளாக் கலர் பாக்ஸில் வச்சுட்டு ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கீழே விழாமல் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க.